ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு சட்னி அரைச்சிருக்கேன். எள்ளு சட்னி எப்படி அரைக்கணும்னா, முதல்ல ஒரு ட்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி, தேங்காய் இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த தேங்காயெலாம் வதக்கினதையும் அதுக்கப்புறம் எள்ளையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு எள்ளு சட்னி ரெடி. அதுக்கு அடுத்து என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். சாதம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் கடையல். அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 2 விசில் உப்பு போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா பீர்க்கங்காய் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிக்கணும். இது என்ன பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரசம். பொரியல் ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் பொரியல். அது என்ன பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ பருப்பு உசிலி. இந்த வாழைப்பூ பருப்பு உசிலியை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிறோன்னா, ஒரு கை அளவு எடுத்துக்கிறேன்னா அதே கையளவு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அது ரெண்டுத்தையும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை கொரன்னு அரைக்கிறதுக்கு மிக்சியில் போட்டுட்டு அது கூட சோம்பு, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை ஆவியில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு பக்கம் கடாயில் என்ன பண்ணணுன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு போட்டு அதை வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் வேக வச்சு எடுத்த அந்த பருப்பை நல்லா உதுத்துட்டு இதில் போட்டு நல்லா 5 to 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு அண்ட் டிஃபன் மெனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.